எல்லாத்தையும் எடுத்து அடக்கம் பண்ணிட்டு இந்த வீடு காரு பங்களா நகை இதெல்லாம் அப்படியே இருக்கும். அப்போ இந்த சொத்துக்களை மறுபடியும் பயன்படுத்திக்கலாம். இதுதான் இவங்களுடைய முதல் திட்டம். ரெண்டாவது திட்டம் என்னன்னா, 4வது உலக யுத்தம் அப்படிங்கிறத கொண்டு வந்து அடுத்து கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறமா மொத்தமா ஒரு 50 கோடி இல்ல 10 கோடி மக்களா மாத்துறது. அப்ப வந்து 4 நாடுதான் இருக்கும். அது என்னங்கிறது இப்பயே முடிவு பண்ணிட்டாங்க. வாஷிங்டன் டிசி, அமெரிக்காவில் இருக்கிற வாஷிங்டன் டிசியை தலைநகராக கொண்டு அமெரிக்கா மொத்தமா ஒரே கண்ட்ரோலுக்கு கொண்டு வர்றது. ரெண்டாவது பீஜிங்கை தலைமையாக கொண்டு வந்து ஆசியா, ஈஸ்ட் ஆசியா ஃபுல்லா ஒன்னா கொண்டு வருது. இந்தியா, ஆசியா எல்லாத்தையும் ஒன்னா கொண்டு வருது. அடுத்தது மாஸ்கோவை தலைநகராக கொண்டு ரஷ்யாவையும் ஈஸ்ட் யூரோப்பையும் ஒன்று சேர்த்துறது. அதுக்கப்புறம் பெரசலா, யூரோப்பில் இருக்கிற ஒரு பெரசலா அப்படிங்கிற நாட்டை ஒரு ஊரை தலைமையாக வச்சு வெஸ்ட் யூரோப்பின்னா ஒன்று சேர்த்துறது. இப்படி 4 நாடா மாற்றி ஒரு 50லிருந்து 20-30 கோடியா மக்களை மாத்துறதா 4வது உலக யுத்தம். அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறமா பொறுமையா இருந்து 5வது கிளைமேக்ஸ், 5வது உலக யுத்தத்தின் போது 1 கோடி மக்களும் ஒரே கண்ட்ரோலும், உலகமெல்லாம் இவங்களுடைய கண்ட்ரோல். 1 கோடி மக்கள் மட்டும்தான் இருப்பாங்க. அந்த 1 கோடி மக்களும் என்ன நடக்குதுன்னு தெரியாம இவங்க கொடுக்குற சாராயத்தை குடிச்சிட்டு தம் அடிச்சுட்டு இவங்க பார்க்குற டிவியை பார்த்துட்டு இவங்க சொல்றதுதான் எஜுகேஷன், இவங்க சொல்றதுதான் நாடு, எல்லாத்துக்கும் போதை மருந்தை கொடுத்துட்டு இவங்க கிட்ட வேலை வாங்கிட்டு இந்த 1 கோடி மக்களை வச்சு இனி எத்தனை மக்கள் வேணுமோ தேவைப்பட்டா பெற்றுக்குவாங்க, இல்லைன்னா இந்த குழந்தை பெற்றுக்க முடியாத அளவுக்கு ஊசிகளை போட்டுவிட்டு 1 கோடி மக்களை வச்சு இனி இந்த உலகத்தை ஃபுல்லா கண்ட்ரோல் கொண்டு வர்றது தான் இவங்களுடைய பல வருட திட்டம். இப்படி ஒரே நாடு, அதுக்கப்புறம் ஒரே மொழி, அநேகமாக அது ஆங்கில மொழியா இருக்கும். உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களையும் ஒரே மொழி பேச வைக்கிறது. அதுக்கப்புறம் ஒரே கரன்சி, அது அநேகமாக அமெரிக்க டாலராக இருக்கும். இல்லை ஒருவேளை அமெரிக்க டாலரை வீழ்ச்சி அடைய வச்சுட்டு இவங்க புதுசாக ஒரு டாலரை கொண்டு வந்து புதுசாக ஒரு கரன்சியை கொண்டு வந்து அந்த கரன்சியை கூட ஃபேமஸ் பண்ண முடியும். இவங்க நினைச்சாங்கன்னா என்ன வேணா பண்ணலாம். என்ன மொத்த உலகத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறாங்க இல்லைங்களா. இப்படி உலகமெல்லாம் ஒரே நோட்டா பயன்படுத்த போறாங்க. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம், உலகமெல்லாம் ஒரே மதம். அந்த மதம் கண்டிப்பாக இப்ப இருக்கிற எந்த மதமும் கிடையாது, புதுசா ஒரு மதத்தை உருவாக்கிட்டு இருக்காங்க. அந்த மதம் எப்படி இருக்கும்னா, அதுல எந்த ஒரு நல்ல பழக்கமும் இருக்காது. ஆடு மாடு மாதிரி சொன்னதெல்லாம் கேட்டுக்கிற மாதிரி ஒரு மதத்தை இப்ப இருந்தே ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காங்க, டிசைன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மதத்தை எல்லாத்துக்கும் எஜுகேட் பண்ணி இனிமேல் அந்த ஒரு மதம் மட்டும்தான் இருக்கும். இதுதான் இவங்களுடைய மொத்த பிளான். அதாவது அந்த நாடு இந்த வரப்போற அந்த புது உலகம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒன்றும் பெருசா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நடக்க போறத வந்து இப்பவே வந்து நீங்க போய் பார்க்கணும்னா சிங்கப்பூர், துபாய், யுஎஸ், ஹாங்காங் இங்கெல்லாம் போனீங்கன்னா போதும். ரொம்ப சிம்பிள். சிங்கப்பூர் போனீங்கன்னா சிங்கப்பூர்ல எப்படி வந்து பொதுமக்கள் வந்து வச்சு வேலை வாங்குறாங்க அப்படிங்கிறது தான் இனிமேல் வரப்போற உலகத்துல மக்கள் இப்படிதான் வாழ்வாங்க. இப்ப சிங்கப்பூர், துபாய், அமெரிக்கா, ஹாங்காங்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்கு கனெக்ஷனே இருக்காது. அவங்கவுங்க தனித்தனி ஆட்கள், எல்லாரும் வேலைக்கு போகணும், மாடு மாதிரி வேலை செய்யணும், நல்லா சம்பாதிக்கணும், தண்ணி அடிக்கணும், தம் அடிக்கணும், ஊர் சுத்தணும், ஊர் மேயணும், எல்லாம் பண்ணிட்டு ஜாலியா சுத்திக்கணும். ஸோ சாப்பிட்றதுக்கும் சர்க்கஸும் காட்டுவாங்க, பிரெட் அண்ட் சர்க்கஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சாப்பாடும் கேளிக்கையும் இருந்தா போதும். அதுக்கப்புறம் கொஞ்சம் வயசாயிட்டு முடியலன்னா அதுக்கு ஒரு ஊசி போட்டு கொலை பண்ணிடுவாங்க. இப்படி அங்க இருக்கிற எல்லா விஷயங்களும் இவங்க கண்ட்ரோல் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ இந்த நாடுகள் சிங்கப்பூர், துபாய், அமெரிக்கா, ஹாங்காங் இங்கெல்லாம் போனீங்கன்னா இங்க சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டு நீங்க ஒரு ஊர்ல வாழ்ந்தாவே நீங்க இவங்களுக்கு 100க்கு 100% அடிமை. இனிமேல் நீங்க சொல்றதெல்லாம் நான் கேட்கிறேன், இனிமேல் எனக்குன்னு ஒரு நாடு கிடையாது, மொழி கிடையாதுன்னு நம்ம சொல்லிட்டோம்னு அர்த்தம். நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க. இந்தியாவில இருந்து சிங்கப்பூர்ல போய் சிங்கப்பூர், ஹாங்காங்ல போய் செட்டில் ஆனவங்க எல்லாம் பாருங்க. அந்த அம்மா அப்பா ஓரளவுக்கு இந்த நாட்டில இருந்து போனனால இந்த அறிவுகள்லாம் இருக்கும். ஆனா அவங்களுடைய குழந்தைகள் எல்லாம் பாருங்க, அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க. இந்தியா கூப்பிட்டா வரமாட்டாங்க, இந்த கண்ட்ரி அவங்களுக்கு பிடிக்காது, அடிக்கடி கரண்ட் கட்டுது, சொட்டிங்கா இருக்குது அப்படின்னு வரமாட்டாங்க. அவங்க சின்ன வயசுல இருந்து அந்த அந்த கவர்மெண்ட்ல என்ன சொல்லி கொடுத்துருக்காங்களோ அதையெல்லாம் படிச்சுட்டு அதுதான் உலகம்னு நம்பி வாழ்ற அந்த மாதிரி உலகத்துக்கு, ஒரு தனி உலகத்துக்கு இவங்க கூட்டிட்டு போயிடுறாங்க. இவங்க வந்து எப்படி வந்து இந்த உலகத்தை இந்த மாதிரி கொண்டு வருது அவங்களுக்கு ரொம்ப சுலபமா இருக்குன்னு கேட்டீங்கன்னா,
அதுக்கு காரணம் ரொம்ப சிம்பிளுங்க. பணம் கொடுத்தா என்ன வேணாலும் செய்யற மனுஷங்க தான், வேற ஒண்ணுமே கிடையாது. பணம் கொடுத்தா போதும், எதை வேணாலும் காட்டி கொடுக்கிற கூட்டி கொடுக்கிற சில ஆண்கள் பெண்கள்னாலதான் இந்த இலுமினாட்டிகள் ரொம்ப தைரியமா உலகத்தை ஏமாத்திட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்க ஒரு 1000 பேத்துல ஒரு ஆள் இருந்தா போதுமே. அலிபாபா அப்படின்னு ஒரு தமிழ் படம் வந்துருச்சு, அந்த படத்தை ஒரு தடவை பாருங்க. அதுல தேர்ட் பர்சன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை பத்தி பேசியிருப்பாங்க. எவன் ஒருத்தர் இழிச்சுவாயனோ அவனை வச்சு பல காரியங்கள் முடிக்கிற மாதிரி ஒரு படம் வந்திருக்கும். அதே மாதிரி யாருக்கு தெரியும்னு ஒரு படம், நான் சொல்ற படம் எல்லாம் தமிழ் படம் தான், பல பேர் பார்த்திருக்க மாட்டீங்க. யாருக்கு தெரியுங்கிற ஒரு படத்துல ஒரு வில்லன் என்ன பண்ணுவான்னா, அவனுக்கு வேலை செய்யறதுக்கு ஆள் எப்படி செலக்ட் பண்ணுவான், ஒருத்தனுக்கு திடீர்னு அக்கௌண்ட்ல பணத்தை போட்டு ஃபோன் பண்ணுவான். ஃபோன் பண்ணி, நான் தான் உனக்கு 1 லட்ச ரூபா பணம் போட்டிருக்கேன், எதுக்கு போட்டிருக்கேன்னா நான் உனக்கு ஒரு வேலை சொல்ல போறேன், அதை செஞ்சீங்கன்னா உனக்கு இன்னும் பணம் போடுவேன் அப்படிம்பா. என்ன வேலைன்னு கேட்பான். நீ வேகமா ஓடி போய் தாகமா இருக்கும் பொழுது இளநீ கடைக்காரங்கிட்ட இலவசமா இளநீ வாங்கி குடிக்கணும் அப்படிம்பா. அதை செய்வான். செஞ்சு முடிச்சோடனே பாவம் பார்த்து கொடுத்த இளநீக்காரனை தலையிலேயே 2 அருவா எடுத்து 2 தட்டுன்னு சொன்னோடனே தயங்காம தட்டுவான். தட்டிட்டா உடனே அவனுக்கு இன்னொரு 1 லட்சம் போட்டுருவான். அதாவது தனக்கு ஹெல்ப் பண்ண ஒருத்தனை அடிக்க சொன்னா பணம் கொடுத்தா அடிப்பேன்னு எவன் இருக்கிறானோ, அப்புறம் தன் மனைவியை வீடியோ எடுத்து அனுப்ப சொல்லுவான். இப்படி எந்தெந்த காரியத்தை எல்லாம் ரொம்ப கேவலமான காரியம்னு நம்ம நினைக்கிறோமோ அந்த காரியத்தை எல்லாம் செய்ய சொல்லி, அந்த காரியத்துக்கு இவ்வளவு பணம் தர அவ்வளவு பணம் தரேன்னு சொல்லி அந்த பணத்தை வாங்கிட்டு எவன் ஒருத்தன் தன்னுடைய வீட்டில் இருக்கிற பெண்களையே கூட்டி கொடுக்குறானுங்களோ, நம்ம நாட்டையே காட்டி கொடுக்குறானுங்களோ, இந்த மாதிரி ஆளா பார்த்து செலக்ட் பண்ணி இந்த ஆள்கள் மூலமா தான் இந்த காரியங்கள்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இந்த ஆளுகளை மட்டும்தான் இவங்க கிளப்ல இவங்களுடைய அசோசியேஷன்ல சேர்த்திக்கிறாங்க. இவங்க மூலியமா தான் இந்த காரியத்தை ரொம்ப சிறப்பா பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வெதர் கண்ட்ரோல், கம்ப்ளீட்டா வெதர் கண்ட்ரோல் கண்ட்ரோல் தான் இருக்குது. ஒரு இப்போ உதாரணத்துக்கு ஸ்ரீலங்காவில் இருக்கிற அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்து இனிமேல் நாங்கள் சொந்தமாக தான் வாழ்வோம், இனிமேல் உங்க 13 குடும்பத்தோட சம்பந்தம் இல்லை, இனிமேல் உள்ள வராதிங்கன்னு சொன்னீங்கன்னா இவங்க என்ன தெரியாம பண்ணுவாங்க, இவங்க நினைச்சாங்கன்னா கடலுக்குள்ள பட இடங்கள்ல கப்பல் நீர்மூழ்கி கப்பல் மூலமா போய் சில பாம்பு வச்சாங்கன்னா சுனாமி மாதிரி மொத்த ஸ்ரீலங்காவும் மூழ்கி போயிடும். இப்படி வெதர் கண்ட்ரோல் ஃபுல்லா இவங்க வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் சொன்னா கொஞ்சம் பிரமிப்பா இருக்கும், ஆனா உண்மை. இப்போ ரீசெண்டா ஜப்பான்ல இந்தியாவில் வந்த நிலநடுக்கம் கூட அந்த சுமத்ரா தீவுல அந்தமான்ல வந்த கூட இவங்க டெஸ்ட் பண்ணி பார்த்ததுதான் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. இப்படி எங்க மழை பெய்யணும், எங்க பெய்யக்கூடாது, எங்க சுனாமி வரணும், எங்க நிலநடுக்கம் வரணும் அப்படிங்கறதெல்லாம் இவங்க தான் முடிவு பண்றாங்க. அமெரிக்காவில் வர பல புயல்கள் சில புயல்கள் இவங்களாம் உருவாக்கி டெஸ்ட் பண்ணது. எதுக்குன்னா ஒரு நாட்டில் ரியல் எஸ்டேட் அப்படிங்கிற எல்லா இடத்தையும் வாங்கி போட்டுட்டு நல்லா ரேட் ஏற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் இவங்களே புயலை கிரியேட் பண்ணி ரேட்டை கம்மி பண்ணி ஒரே நாளில் கோடீஸ்வரர் நகருக்கு பல திட்டம் போட்டிருக்காங்க. ஸோ வெதர் கண்ட்ரோல் அப்படிங்கிறது ரிசர்ச் பண்ணிருக்காங்க. இது சம்பந்தமா பெரிய ரிசர்ச் கூடமெல்லாம் இருக்குது. அடுத்தது இவங்க கண்டிப்பா நியூக்ளியர் பாம்பை பயன்படுத்த போறதில்லை. ஏன்னா நியூக்ளியர் பாம்பு பயன்படுத்தும் பொழுது அங்க இருக்கிற ஊர் எல்லாமே மொத்தமா முடிஞ்சு போயிடும். இவங்களுக்கு பாப்புலேஷன் மட்டும்தான் கம்மி பண்ணணும். அதனால இவங்க நியூக்ளியர் பாம்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்களே தவிர இவங்க அதிகமா பயன்படுத்த போறதில்லைங்கிறது ஒரு நம்பிக்கை. அடுத்தது இந்த சினிமாக்கள் மூலமாக பல விஷயங்களை சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு துப்பாக்கின்னு படம் வந்துச்சு இல்லைங்களா, அது இந்த 13 குடும்பங்கள் ஸ்பான்சர் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு படம். அந்த படம் பார்த்தீங்கன்னா நல்லா காஸ்ட்லியா நல்லா செலவு பண்ணி எடுத்திருப்பாங்க, பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா நான் சொன்னேன் பார்த்தீங்களா, யாருக்கு கண் இருக்கோ அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்ன மாதிரி அந்த படத்துல என்ன பண்றாங்கன்னா சில சைலண்ட் செல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர்த்த திடீர்னு கொலை பண்ணுவாங்க. கேட்டா இவங்க தீவிரவாதிகளுக்கு சப்போர்ட்டா இருக்கிறாங்க, வெளியே பார்க்கறதுக்கு நல்ல மாதிரியே இருப்பாங்க, ஆனா இவங்களுக்கும் பல தீவிரவாத இயக்கத்துக்கு சம்பந்தம் இருக்கு அப்படின்னு பல பேர்த்த கொலை பண்ற மாதிரி அந்த படம் எடுத்திருப்பாங்க. இது எதுக்கு எடுத்தாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த 13 குடும்பத்தை எதிர்த்து யாரெல்லாம் பேசுறாங்களோ யாரெல்லாம் மூவ் பண்றாங்களோ அவங்கள இந்த சைலண்ட் ஸ்லீப்பர் செல்ஸ் அப்படிங்கிற பேர்ல கொலை பண்ணிட்டு இவனுக்கும் தீவிரவாதிகளுக்கும் சம்பந்தம் இருந்துச்சுன்னு கேஸை க்ளோஸ் பண்றதுக்காக எடுக்கப்பட்ட ஒரு படம். இவங்க எது மீறி யாராவது பேசிட்டு இருந்தா அவங்க சம்பந்தப்பட்ட எல்லா யூடியூப் மெயில் வெப்சைட் எல்லாத்தையும் நேரடியா புடுங்க மாட்டாங்க. பட் ஏதோ ஒரு ரீசன் சொல்லி, உதாரணத்துக்கு திடீர்னு நீங்க ஒரு மெயில் வச்சிருக்கீங்க,
திடீர்னு என்னாங்கன்னா திடீர்னு என்ன பண்ணோம், நாங்கள் மெயின்டெனன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கட் பண்ணிவிட்டு மறுபடியும் பாஸ்வேர்டு போட்டால் எடுக்காது. நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க டேட் ஆஃப் பர்த் என்ன அப்படின்னு நமக்கு நம்ம மெயிலுக்கு நம்மளே பதில் சொல்ல முடியாத அளவுக்கு 4 கேள்வி கேட்டுட்டு, ஸோ நீங்கள் 4 முறை தப்பாக பதில் சொல்லனால உங்கள் மெயில் நான் க்ளோஸ் பண்ணுறோம், வெப்சைட்டை க்ளோஸ் பண்ணுறோன்னு எல்லா வெப்சைட் மெயில் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு யூடியூப்பில் இருக்கிற எல்லாத்தையும் தூக்கிடுவாங்க. இவங்க எப்படி உலகத்தை கண்ட்ரோல் பண்ண போகிறாங்கன்னா, ட்ரக்ஸ், சாராயம், பிராந்தி, விஸ்கி, கஞ்சா, அபின், அப்புறம் மாஃபியா கேங். பிஸ்னஸ் மேன் ஒரு தமிழ் படம் வந்துச்சு, சாரி ஒரு தெலுங்கோ கன்னடமோ ஒரு படம் வந்துச்சு. அந்த படம் தமிழில் டப்பிங் பண்ணி பிஸ்னஸ் மேன் வந்துச்சு. அந்த படத்தை பாருங்க. மாஃபியா கேங்க இனிமேல் வந்து லீகல் ஆக்க போறாங்க. மாஃபியா கேங்கில் இருந்தால் ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாதிரி ஒரு படம் எடுத்து அதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பார்த்தா எப்படி தெரியுமா இருக்கும், வேலை வெட்டி இல்லாத பசங்களுக்கெல்லாம் மாஃபியா கேங் பண்ணுறது ரொம்ப நல்லது அப்படின்னு தோன்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சினிமா, கார்ட்டூன், நாடகம் மூலியமாக நாம் இனிமேல் எந்த மாதிரி வாழணும் அப்படிங்கிறத இவங்க முடிவு பண்ணுறாங்க. அதே மாதிரி பங்குச்சந்தை தான் இவங்களுடைய எல்லா கம்பெனியும் பிடிக்கிறதுக்கு உதவி செஞ்ச ஒரு மாபெரும் நெட்வொர்க். நான் பங்குச்சந்தை பற்றி மட்டுமே 4 மணி நேரம் பேசுவேன், அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். பங்குச்சந்தையில் தயவுசெய்து யாரும் பணம் போடாதீங்க. அது யோசிச்சு பாருங்க, எவனாவது ஒருத்தன் இழிச்சவாங்க நம்ம காசு போட்டால் 1 லட்சம் போட்டால் 10 லட்சம் கொடுப்பானா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உழைச்சி கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தையே பிடுங்கிட்டு போயிடுறாங்க. நீங்கள் ஒன்றுமே உழைக்காம கம்ப்யூட்டரில் கொண்டு போய், சிஸ்டத்தில் கொண்டு போய், ஷேர் மார்க்கெட்டில் கொண்டு போய் பணம் போட்டால் அந்த பணம் எங்கிருந்து வரும்? இப்போ ஒரு 100 பேர் சேர்ந்து ஆளுக்கு 1 லட்சம் போட்டீங்க, ஒவ்வொருத்தருக்கு 10 லட்சம் கிடைக்கும்னு ஆசையில் உட்காந்துருக்கீங்க. 10 லட்சம் மிச்சிருக்கு 9 லட்சம் ஒவ்வொருத்தருக்கு எங்கிருந்து கிடைக்கும்? கொஞ்சம் யோசிக்க வேண்டாம்? தயவுசெய்து புரிச்சுக்குங்க. பங்கு சந்தைங்கிறது என்னன்னா இவங்க நடத்துகிற ஒரு ட்ராமா. பொதுமக்கள் எல்லாருமே பங்கு மேலே போகும்னு சொன்னால் பங்கு கீழே போகும், பொதுமக்கள் எல்லாம் கீழே போகும்னா மேலே போகும். பல பேர் நினச்சிட்டு இருக்கிறாங்க பங்கு சந்தை வந்து மேலே போனாதான் லாபம்னு. கீழே போனாலும் லாபங்க. புட்டு, கால், ஃபியூச்சர் ஆப்ஷன், இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. இதை பற்றி பல பேருக்கு தெரியாது. இது ஒரு பெரிய சப்ஜெக்ட். உதாரணத்துக்கு 4000 ரூபாயில இருந்த ஒரு பங்கு 1000 ரூபாய்க்கு வந்துச்சுன்னா நீங்கள் நஷ்டம் நினைப்பீங்க. கிடையாது. 4000 ரூபாயில இருந்து 1000 ரூபாய்க்கு வந்துச்சுன்னா ஷார்ட் அடிச்சா லாபம், புட்டு எடுத்தா லாபம். இந்த ஷார்ட் புட்டு இதுக்கெல்லாம் அர்த்தம் தெரிஞ்சாதான் ஷேர் மார்க்கெட்டை பற்றியே தெரியும். ஸோ இது ஒரு பெரிய ஒரு சாஃப்ட்வேர் மாஃபியான்னு வச்சுக்கோங்களேன். அதாவது பொதுமக்கள் எல்லாம் எந்த பக்கம் கட்டுறாங்களோ அதுக்கு ஆப்போசிட்டாக போய் பொதுமக்களை மொத்தம் திவாலாக்குறது தான் இந்த பங்குச்சந்தை. இது ஏற்கனவே சாஃப்ட்வேர் இருக்கு. எல்லா பொதுமக்களும் 400 ரூபாய்க்கு ஒரு பங்கு போகும்னு எதிர்பார்த்தா அது 300 ரூபாய்க்கு போகும், 300 ரூபாய்க்கு கீழே போகணும்னு நினச்சா 400 ரூபாய்க்கு போகும். இப்படி பொதுமக்களுடைய சைக்காலஜியை ஆல்ரெடி இவங்க டிவி மூலமாக காமிச்சு நம்மளை ஏமாற்றி நமது பங்குகளை பங்குச்சந்தை அப்படிங்கிற பேரில், மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிற பேரில் நம்ம பாக்கெட் இருக்க பணத்தை எல்லாம் பிடுங்கிட்டு இருக்கிறாங்க. இது வரைக்கும் யாருமே அதில் சம்பாரிச்சவங்களே கிடையாது. அப்படி சம்பாரிச்சாலும் 1000ல் 1 கோடியில் ஒருத்தர் தான் சம்பாரிச்சிருப்பாங்க. அதுவும் கொஞ்சமாக சம்பாரிச்சிருப்பாங்க. அவங்க கடைசியாக அந்த பணத்தை வெளியே தோத்து போகிற வரைக்கும், மொத்தமாக திவாலாகிற வரைக்கும் அந்த மார்க்கெட்டில் தான் இருப்பாங்க. அதனால் ஒரே வார்த்தையில் சொல்கிறேன், பங்குச்சந்தையில் இருந்தால் இது வரைக்கும் எவ்வளோ நஷ்டமானாலும் லாபமானாலும் உடனே பணத்தை எடுத்துகிட்டு வெளியே வாங்க, உழைச்சி சம்பாதிங்க. தயவுசெய்து பங்குச்சந்தையில் பணம் போடாதீங்க, மியூச்சுவல் ஃபண்ட் எதுவுமே போடாதீங்க. அது நம்ம காசுக்கு வேட்டு. உதாரணம் ஒன்று சொல்கிறேன். இந்த ஃபினான்ஸ் மினிஸ்டர், இந்த பெரிய பெரிய ஆளுகள்லாம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி பங்குச்சந்தையை பற்றி டிவியில் பேசிகிட்டு இருப்பாங்க. இவங்க ஏன் தெரியுமா பேசிட்டு இருக்கிறாங்க? இவங்க பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் கோடிக்கணக்காக லாபம் கிடைக்குதுங்க. உதாரணத்துக்கு ஒரு பேங்க் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது 1000 ரூபாய்க்கு இருக்கும். இந்த ஃபினான்ஸ் மினிஸ்டர் யாராவது வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த பேங்க்ல வந்து அந்நிய செலாவணி மோசடி நடந்திருக்கு அப்படிங்கிறதுக்காக நாங்கள் சிபிசிஐடிலேருந்து அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னோன்னே 1000 ரூபாய்க்கு இருந்த சார் 500 ரூபாய்க்கு வந்துடும். இவங்க ஏன் தெரியுமா சொல்கிறான்? இவன் ஏற்கனவே 1000 ரூபாய்க்கு எல்லாத்தையும் வித்துட்டு அதுக்கப்புறம் தான் நாளைக்கு பேட்டி கொடுப்பான். இவன் என்னைக்கு பேட்டி தரான்னு யாருக்குமே தெரியாது, அவனுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த செபி, இந்த இலுமினாட்டி, இவனுக்கு மட்டும்தான் தெரியும். இவனுக்கெல்லாம் டிவியில் ஒரு விஷயத்தை கொடுத்துட்டு இத்தனாம் தேதி வருதுன்னு சொல்லி இவனுக்கெல்லாம் ஷேரை கீழே இறக்கி 1000 ரூபாய்க்கு இருந்த ஷேர் 500 ரூபாய்க்கு கொண்டு வந்து அதுக்கப்புறம் என்னைக்கு மேலே போகுங்கிறது இவனுக்கே தெரியும். பாசிட்டிவ் நியூஸ் கொடுத்தா மேலே போகும். இப்போ 1000 ரூபாய்க்கு வித்த ஷேர்லாம் 500 ரூபாய்க்கு வந்து எல்லாம் இவனுங்களே வாங்கிட்டு பொதுமக்கள் 1000 ரூபாய்க்கு வாங்கி 500 ரூபாய்க்கு வித்துட்டு உட்காந்துருப்பாங்க. ஆனால் இவனுங்க 1000 ரூபாய்க்கு வித்துட்டு 500 ரூபாய்க்கு வாங்கிட்டு 500 ரூபாய் லாபம் கிடைச்சிருக்கும். அதுக்கப்புறம் ஒரு நாள் பாசிட்டிவ் நியூஸ் கொடுத்து, இல்லை நாங்கள் அந்த பேங்கை செக் பண்ணி பார்த்தோம், அதில் ஊழல் ஒன்றும் நடக்கலை, ரொம்ப நல்லா இருக்கு, நான் கூட நேற்று என்னோட பணத்தை கொண்டு டெபாசிட் பண்ணேன், சும்மா பாசிட்டிவ் மெசேஜ் கொடுப்பானுங்க.
கொடுத்த உடனே மறுபடியும் 1000 ரூபாய்க்கு வந்துடும், அது 2000 ரூபாய் வரைக்கும் போகும். இப்படி பங்குச்சந்தையில் இருக்கிற எல்லா பங்குகளும் ஏறி இறங்கி தான் உலகத்தில் இருக்கிற எல்லா கம்பெனியும் விலைக்கு வாங்கியிருக்காங்க. அதனால பங்குச்சந்தையில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. இது இலுமினாட்டிகள் உலகத்தில் உள்ள எல்லா மக்களோட பாக்கெட் இருக்க பணத்தை புடுங்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு திட்டம். இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த இலுமினாட்டிஸ் இப்ப அமெரிக்காவில் இருக்கிறாங்க. பட் நாளைக்கு திடீர்னு ஒருவேளை அவங்களுக்கு இருக்கிற அரசியல் சூழ்நிலை பொறுத்து திடீர்னு இந்தியாவில் உட்கார்ந்துட்டு அமெரிக்கா மொத்தம் குப்பை நாடா மாத்திட்டு இந்தியா மறுபடியும் பில்டிங் எல்லாம் கட்டி டெவலப் பண்ணாலும் பண்ணுவாங்க. ஸோ இவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட மதமோ குறிப்பிட்ட நாடோ கிடையாதுங்கிறத தயவு செய்து புரிஞ்சுக்குங்க. இவங்க எப்படி உலகத்தை கண்ட்ரோல் பண்றாங்கன்னா, ஆதார் கார்டு, ஐசி, ஐடி கார்டு, பாஸ்போர்ட்டு, ஜிபிஆர்எஸ், செல்போன் ஒரு ஜிபிஆர்எஸ், இமெயிலு, பார்த்தீங்கன்னா இப்போ நாம பயன்படுத்துற எல்லா செல்போன் மூலியமாக நம்ம பேசுறோம் இல்லைங்களா, எல்லா வாய்ஸும் ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. எந்த செல்போன்ல எந்த சிம் கார்டில் பேசினாலும் அது சேட்டலைட் மூலமா போயிட்டு வருதுங்களா, வயர் வழியா போயிட்டு வருதா? இதை என்ன பண்றாங்கன்னா மொத்தமா ரெக்கார்ட் பண்ணி இவங்க ஒரு சர்வர்ல உலகத்துல ஒரு 4-5 இடத்துல சர்வர் வச்சு 4-5 இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க. ஒருவேளை ஒருத்தரை பத்தி இவங்க இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு, இவங்களுக்கு எதிராக யாராவது குரல் கொடுக்குறாங்க, இல்லை இவங்க பிசினஸை கொலாப்ஸ் பண்றாங்க, இல்லை இவங்க திட்டத்தை கெடுக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவங்களுடைய வாய்ஸ் இருந்தா போதும். இப்போ நான் பேசுறேன்னா என்னோட ஒரு நிமிஷம் வாய்ஸ் இருந்தா போதும், இல்லை பாஸ்போர்ட் ஏதோ ஒரு நம்பர் கிடைச்சா போதும். அந்த நம்பர் அடிச்சா அவங்க பயன்படுத்தின எல்லா செல்போன் நம்பரும், அதுல பேசின எல்லா வாய்ஸும், எஸ்எம்எஸும், மெயிலு கம்ப்ளீட்டா எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த இடத்துல இருந்தோம் அப்படிங்கிறது எல்லாமே ரெக்கார்ட் இருக்கும். எல்லா ரெக்கார்டும் வச்சிருக்கிறாங்க. இந்த ரெக்கார்ட்ஸை வச்சுதான் இவங்க யாரையுமே தப்பிச்சு போக முடியாத அளவுக்கு பிளாக் போட்டிருக்கிறாங்க. ஸோ இனி உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனுக்கும் ஒரு கண்ட்ரோல் இருக்கும். அந்த கண்ட்ரோல் ஒரு ஐடி வந்துடும். அந்த கம்ப்யூட்டர் ஐடியை வச்சுதான் அந்த ஐடியா அடிச்ச உடனே நம்மளுடைய மொத்த ஜாதகத்தையும் கொடுப்பாங்க. இப்போ சிங்கப்பூர், ஹாங்காங், துபாயில எல்லாம், யூஎஸ்ல எல்லாம் வந்துருச்சு. இன்னும் சில நாட்டில் வரல. அதுக்காக தான் இப்போ ஆதார் கார்டு அப்படிங்கறத ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஆதார் கார்டு ஐபோன்லாம் இருந்தாதான் வேர்ல்டு ஃபுல்லா கண்ட்ரோல் கொண்டு வர முடியும். அதே மாதிரி ஒவ்வொரு நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா 2 கட்சி தான் இருக்கும். எதுக்குன்னா இந்த 2 கட்சி இருந்தாவே இவன் கண்ட்ரோலுக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம். எதுக்குன்னா இவன் லொல்லு பண்ணா அவன் லொல்லு பண்ணா இவன் மாத்தி 2 பேர்த்தையும் மாத்தி உட்கார வச்சு ஆக மொத்தம் 2 பேருமே கொள்ளையடிச்சு இவங்களுக்கு கொடுக்கணும், அவ்வளவுதான். ஸோ அதனால எதுக்கு சொல்ல வரேன்னா, நீங்க யாருக்கு ஓட்டு போட்டாலும் ஜெயிக்கிறது இலுமினாட்டி தான். ஸோ இந்த 2 பேர்த்தையும் செக்யூரிட்டி போர்ஸ் வச்சு பாதுகாத்து இவங்க 2 பேரும் இந்த 13 குடும்பத்துக்கு சலாம் போட்டுட்டு அவங்க சொல்றதெல்லாம் கேட்டிருந்தா இந்த 5 வருஷம் இவங்களுக்கு, அந்த 5 வருஷம் அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டேட்டை பிரிச்சு கூறு போட்டு கூட்டி கொடுத்து காட்டி கொடுத்து இவங்க ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு பேர் அரசியல்னு சொல்லிக்கிறாங்க. இவங்க எப்படி கண்ட்ரோல் பண்றாங்கன்னா பை மீடியா. இதுக்கு பேரு இன்ஃபோடெயின்மெண்ட் அப்படின்னு பேர், அதாவது என்டர்டைன்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி இம்போர்டைன்மெண்ட் அப்படின்னு பேர். அதாவது இப்ப டிவியில நாடகம் பாக்குறாங்க இல்லைங்களா, திங்கள் முதல் வெள்ளி வரை நாடகம் போட்டிருந்தாங்க. இப்ப திங்கள் முதல் சனி வரைக்கும் ஆயிடுச்சு. இந்த நாடகங்கள்லாம் இவங்க தான் முடிவு பண்றது. ஏன்னா நாடகத்தை பார்த்து 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 இந்த நாடக குரூப் எல்லாம் ஒரு சைக்காலஜி கிரியேட் பண்ணிட்டாங்க. இந்த குழந்தைகளுக்கெல்லாம் கார்ட்டூன் கொடுத்துட்டாங்க. இந்த பெரியவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் புத்திசாலிகளுக்கெல்லாம் நியூஸ் சேனலை பார்த்து அதை பார்த்து மூளையை மலங்கழிக்கிறது. இன்னும் சில பேர் ஸ்போர்ட்ஸ் இருந்ததுன்னா அவங்க WWF, கிரிக்கெட்டு, ஃபுட்பால்னு பார்க்க வேண்டிய, இப்படி டோட்டலா மீடியா மூலமாக உலக மக்களுடைய சைக்காலஜியை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காங்க. நான் எல்லாம் சொன்னேன்னா சில பேருக்கு அதை கேட்கறதுக்கு கூட டைம் இல்லை. ஏன்னா அவ்வளவு பிஸியா முட்டாளா இருக்கிறாங்க. இவருடைய பிளான் என்னைக்கு வேணாலும் எப்படி வேணாலும் திடீர்னு மாத்துவாங்க. ஏன்னா டிபெண்ட்ஸ் அப்பான் த சிச்சுவேஷன். இன்னைக்கு ஒரு பிளான் போட்டிருப்பாங்க, ஒருவேளை 10 வருஷத்துக்கு அப்புறம் திடீர்னு வேற ஒரு பிளான் இதை விட சூப்பரா இருந்தா உடனே மாத்தி அதுக்கு என்ன திட்டமோ அதை போட்டுக்குவாங்க. ஆக மொத்தம் உலகத்தை மொத்தமா கண்ட்ரோல் கொண்டு வரணும். இவங்க என்ன பண்றாங்க, மக்களை எப்படி சைக்காலஜிக்கலா ஏமாத்துறாங்கன்னா, போட்டி பாத்தீங்கன்னா கேம் ஷோஸ் நிறைய நடக்குது. பாத்தீங்களா, போட்டி போடுறது, டான்ஸ் ஆடுறது, பாட்டு பாடுறது, ஃபர்ஸ்ட் பிரைஸ் யாருக்கு அப்படின்னு கேம்ஸ், நிறைய கேம் ஷோ, எஜுகேஷன். ரொம்ப சிம்பிளா சொல்றேங்க, சர்வைவல் ஆஃப் ஃபிட்னஸ். அதாவது இந்த உலகத்துல திறமை இருக்கிறவங்க ஜெயிப்பான் அப்படிங்கிற ஒரு சைக்காலஜியை கொண்டு வராங்க.
இப்போ பல போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு நான் போலீஸ் ஸ்டேஷன் வக்கீல் ஜட்ஜி வீட்டில் போய் நான் கேட்டிருக்கிறேன், நீ இப்படி பணத்தை வாங்கிட்டு நல்லவங்களை எல்லாம் அடிக்கிறீங்களே உதைக்கிறீங்களே, இது ஏன் நிறுத்தக்கூடாதுன்னு கேட்டாங்க. என்ன சொல்றாங்கன்னா, நான் வாங்கல இன்னொருத்தன் வாங்குவான், இது வேற வழி இல்லை, பொழைக்கணும்னா செஞ்சுதான் ஆகணும் அப்படிங்கிறாங்க. அப்போ நீ பொழைக்கணுங்கிறதுக்காக காசை வாங்கிட்டு நல்லவங்களை அடிக்கிறீங்களே உதைக்கிறீங்களே கஷ்டப்படுத்துறீங்களே, அப்போ உங்களை அடிக்கிறதுக்கு இன்னொருத்தனுக்கு காசு கொடுத்தானா நீங்க ஒத்துக்குவீங்களா? நல்லா யோசிச்சு பாருங்க. யாரு ஒருவன் குற்றமற்றவனோ அவன் எரியட்டும் முதல் கல்லை அப்படின்னு சொன்ன மாதிரி இந்த உலகத்துல குற்றம் இல்லாதவங்களே இல்லைங்க முதல்ல. ஸோ எல்லாரும் அவங்கவுங்க ரேஞ்சுக்கு தப்பு பண்ணிட்டு இருக்கிறோம். ஒரு மளிகை கடை வச்சிருக்கிறவர் அவர் ரேஞ்சுக்கு தப்பு பண்றாரு, ஒரு கண்டக்டர் தப்பு பண்றாரு, இப்படி போலீஸ் வக்கீல் எல்லாருங்க. நான் இலுமினாட்டி பத்தி மட்டும் பேச வரல, எல்லாரும் அவங்க ரேஞ்சுக்கு தப்பு பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ரேஞ்சுக்கு சம்பாதிக்கிறதுக்கு ஒரு என்ன ஐடியான்னு யோசிக்கிறாங்க. நம்ம ரேஞ்சுக்கு யோசிக்கும் போது அவன் ரேஞ்சுக்கு வச்சுட்டு இருக்கான். அவ்வளவுதான், கெப்பாசிட்டி ஜாஸ்தி. இவங்க என்ன பண்றாங்க, குரூப் சேர விட மாட்டேங்கிறாங்க. இனிமேல் எல்லாத்தையும் பிரிச்சுடுறாங்க. இப்போ ஒரு இந்து அப்படின்னா அது 30 பிரிவா பிரிக்கிறது, கிறிஸ்டின்னா 40 பிரிவா பிரிச்சு முதல் 40ஆ பிரிக்கிறது. கடைசியா பாத்தீங்கன்னா இந்த சிங்கப்பூர் துபாயில மாதிரி அமெரிக்கா மாதிரி தனித்தனி ஆள்கள், அவ்வளவுதான். எந்த ஜாதி மதம் இல்லாம அவங்க சோது கிடைச்சதா தின்னமா சாப்பிட்டோமா படுத்தமா இருக்கிற மாதிரி அந்த சிஸ்டம் கொண்டு வராங்க. அடுத்தது ரெண்டு ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஒன்னு இலுமினாட்டியோட கண்ட்ரோலுக்குள்ள வாங்க, இல்ல செத்து போங்க அப்படிம்பாங்க. ஸோ நாம தான் முடிவு பண்ணணும். அதே மாதிரி இந்த சிங்கப்பூர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா சில போதைப் பொருள்கள் எல்லாம் அங்க கிடைக்காது. ஆனா சாராய பிராந்தி விஸ்கி சிகரெட் எல்லாம் கிடைக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா எந்தெந்த நாடெல்லாம் இவங்களுக்கு கண்ட்ரோலுக்கு இன்னும் வரலையோ அங்கங்கெல்லாம் ஹெவியான போதைப் பொருளை கொடுத்துட்டு இருப்பாங்க. எந்தெந்த நாடெல்லாம் இவங்க கண்ட்ரோல்ல ஃபுல்லா வந்துருச்சோ அங்கெல்லாம் மீடியமா கொடுப்பாங்க, அதாவது அர்த்தம் வேலை செய்யற மாதிரி. ஸோ அது மூலியமா இவங்களை மக்களை கண்ட்ரோல் பண்ணிருக்காங்க. ஸோ ரொம்ப அதிகமா இவங்க போதைப் பொருளுக்கு அடிமையாயிட்டாங்கன்னா வேலை செய்ய மாட்டாங்க, இவங்களுக்கு வேலை வேணும். இன்னொன்னு, எந்தெந்த ஊர்ல எல்லாம் மக்கள் இவங்களுக்கு வேண்டாம்னு நினைக்கிறாங்களோ அந்த ஊர்ல எல்லாம் இந்த போதைப் பொருளை கொடுத்து ஆளை முடிச்சிட்டு இருக்காங்க, பாப்புலேஷன் ரெடியூஸ் பண்றதுக்கு. யாரெல்லாம் இவங்களோட கண்ட்ரோலுக்கு வந்துட்டு புத்திசாலிகள் எல்லாம் மட்டும் கூட்டிட்டு வேலை கொடுத்துட்டு அவங்களுக்கு மட்டும் சாதாரண சாராயம் எல்லாம் கொடுக்குறாங்க. எந்தெந்த ஊர்ல மக்கள் வேண்டாமோ அவங்களுக்கெல்லாம் விஷசாராயம் கொடுத்து சாகடிச்சிட்டு இருக்கிறாங்க. இவங்க பிளான் எப்பவுமே ரொம்ப லாங் டைம் இருக்கிறது தான் இவங்களுடைய ஸ்பெஷாலிட்டி. நாமளும் இனிமேல் பிளான் போடும் பொழுது 1000 வருஷம் 2000 வருஷத்துக்கு பிளான் போட்டா தான் நாம இவங்களுக்கு ஈடு கொடுத்து ஜெயிக்க முடியும். அதே மாதிரி இவங்களோட கண்ட்ரோல் இருக்கிற நாடுகள், உதாரணமா சிங்கப்பூர் பாத்தீங்கன்னா 3-2 மடங்கு காடு இருக்கும், குட்டியாத ஊர் இருக்கும். அந்த ஊர் பாருங்க, அவங்க நினைச்சாங்கன்னா காட்டை அழிச்சிட்டு அங்கேயும் பில்டிங் கட்டிருக்கலாம், ஆனா கட்ட மாட்டாங்க. காடு அப்படியே தான் இருக்கும், ஒரு மரத்தை அழிக்காம. கடல்ல மண்ணை போட்டு பில்டிங் கட்டுறாங்களே தவிர இருக்கிற காட்டை ஏன் அழிக்க மாட்டேங்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா, இவங்க நாட்டுல மட்டும் அந்த வெதர் ஒழுங்கா இருக்கணும்னா அப்போ 3-2 மடங்கு இயற்கை வளம் இருந்தாதான் ஊர் நல்லா இருக்கும் அப்படிங்கறதுக்காக அந்த மாதிரி பிளான் பண்ணிருக்காங்க. இதே மாதிரிதான் வருங்காலத்துல உலகத்துல இருக்கிற எல்லா நாட்டிலையும் முதல்ல காடுகளுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்க போறாங்க. மக்கள் ரொம்ப கம்மியா இருக்கணும், காடுகள் அதிகமா இருக்கணும், அப்பதான் பூமி நல்லா இருக்கும்னு இவங்களோட பிளான் பண்ணிருக்காங்க. இப்போ நாம சரி, இப்போ இலுமினாட்டி கம்பெனி எல்லாம் நம்ம பொருள் வாங்க வேண்டாம், ஹமாம் சோப் வாங்க வேண்டாம் அப்படின்னு சொன்னா வேற எந்த சோப் வாங்குறது? இருக்கிறது அதுதான். அதனால இவங்க என்ன பண்றாங்க, ஒருவேளை நாமெல்லாம் எஜுகேட் பண்ணி இந்தியன் கம்பெனியெல்லாம் வாங்குங்கன்னு சொன்னாலும் அந்த இந்தியன் கம்பெனியே வாங்கிட்டு போயிடுவானே, அப்புறம் நாம என்ன பண்றது கொஞ்சம் யோசிங்க. இவங்க தான் உலகத்தில் இருக்கிற எல்லா ஜாதி சண்டைக்கும் எல்லா லாங்குவேஜ் குரூப் சண்டைக்கும் முக்கியமான காரணம். அப்புறம் நமக்கு சாப்பாடு, பெருமை, கேளிக்கை, இது 3 இருந்தா போதுங்கிறத முடிவு பண்ணி அது மட்டும் கொடுக்க போறாங்க. அப்புறம் இந்த ஒபாமாவை ஏன் இப்ப முஸ்லீம், ஒபாமாங்கிறது ஒரு முஸ்லீம், அவர் ஏன் பிரசிடண்டா போட்டிருக்காங்கன்னா 2 காரணம். ஒன்னு கருப்பா இருக்காரு, இன்னொன்னு முஸ்லீமா இருக்காரு. ஸோ கருப்பர் இனத்திலையும் நாங்க பிரசிடண்ட் வச்சிருக்கோம் அப்படின்னு காட்டுறதுக்கு ஒண்ணு. ரெண்டாவது, இப்ப கல்ஃப் கண்ட்ரி ஃபுல்லா பிடிக்கிறதுக்காக ஏகப்பட்ட வார்கள் நடந்துச்சு, கலாட்டம் நடந்துச்சு. அப்ப ஒபாமாங்கிறது ஒரு முஸ்லீம் தலைவர் இருந்துட்டு இந்த காரியத்தை பண்ணும் பொழுது இந்த முஸ்லீம் மக்கள் கல்ஃப் கண்ட்ரி எல்லாம் நம்ம ஆளு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அடக்கி வாசிப்பாங்க, திட்ட மாட்டாங்க அப்படிங்கறதுக்காக ஒபாமாவை பிரசிடண்டா வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி சவுதி அரேபியால பாத்தீங்கன்னா தண்ணி 30 ரூபா, பெட்ரோல் 7 ரூபா.
இது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் 70 ரூபா, தண்ணி 30 ரூபா. நான் என்ன கேட்கறேன்னா, தண்ணியே கிடைக்காத ஊர்ல தண்ணி 30 ரூபா, தண்ணி கிடைக்கிற ஊர்ல தண்ணி 30 ரூபா. யோசிச்சு பாருங்க. ரொம்ப சிம்பிள். எந்தெந்த நாடெல்லாம் முழுசா இவங்க கண்ட்ரோலுக்கு போதோ அங்க கோடிக்கணக்கா வியாபாரம் பண்றதுக்காக என்ன வேணாலும் பண்றாங்க. சவுதி அரேபியா இன்னும் முழுசா கண்ட்ரோலுக்கு போகல, இப்ப பாதி தான் போயிருக்கு. அதனால இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தண்ணி நம்ம சாதாரண டேங்க்ல தண்ணி குடிச்சிட்டோம்னா இவனுக்கு வருமானம் பத்தாதுங்கிறக்காக தண்ணியை வித்தும் சம்பாரிச்சிட்டு இருக்கிறாங்க. பல சினிமாக்கள் மூலமாக நம்மளை முட்டாளாக்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி டிவில எல்லாம் பார்ப்போம், சில சாமியார்களை எல்லாம் போட்டு வதைக்கிறாங்க. அது காரணம் என்ன, அந்த சாமியாரோட சொத்தெல்லாம் பிடுங்குறதுக்காக அவங்க பண்ண தப்ப டிவியில காமிச்சு சொத்தை பிடுங்குறாங்க. இதுல காமெடி என்னன்னா, எந்த டிவியில ஒரு சாமியாரை பத்தி தப்பா சொல்றாங்களோ அந்த டிவி முதலாளிகள் அத்தனை பேருமே டெய்லி பண்ற விஷயத்த இவர் என்னைக்காவது ஒரு நாள் பண்ணியிருப்பாரு. அதை தப்புன்னு சொல்லி அவரை போட்டு பிடுங்கி பணத்தை பிடுங்குறதுக்காக இந்த மாதிரி வேலைகள் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி போலி மருந்து மாத்திரை கம்பெனின்னு சொல்லி திடீர்னு பிடிப்பாங்க. எதுக்குன்னா, ஒரு கம்பெனி பிடிச்சோன்னா எல்லா கம்பெனியும் இவங்க மொத்தமா கண்ட்ரோல் எடுத்துக்குவாங்க. அதே மாதிரி ஒரு சாமியாரை போட்டு டிவியில போட்டு கொடுமைப்படுத்திட்டு எல்லா சாமியார்ட்ட போய் கண்ட்ரோல் வாங்கிக்குவாங்க. இப்படி டிவியில ஒன்று காட்டுறாங்கன்னாவே அந்த மாதிரி 100 விஷயங்கள் இன்டெரக்டா நடக்குதுன்னு அர்த்தம். இந்த 13 பேர் தான் உலகத்தில் இருக்கிற எல்லா விஐபிகளையும் பாதுகாத்துட்டு இருக்காங்க. ஏன்னா உதாரணத்துக்கு ஒரு ஸ்டேட்ல சிஎம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ஒழுங்கா இந்த 13 பேருக்கு உதவி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அவங்கள சிஎம்மா வச்சிருப்பாங்க, அப்பதானே சிஎம் வச்சுக்க முடியும். இப்போ அவங்கள பாதுகாப்பு வச்சிருப்பாங்க. நாமளும் நினைச்சாலும் அந்த சிஎம் எல்லாம் கொலை பண்ண முடியாது. ஏன் தெரியுமா, இவங்களை சாகடிச்சிட்டா அப்புறம் இதே மாதிரி ஒரு ஃப்ராடுக்கு அவங்க எங்க போவாங்க. அதனால யாரெல்லாம் உலகமாக ஃப்ராடுகள் காட்டி கொடுக்குறாங்க, கூட்டி கொடுக்குறாங்க, எதை பத்தி மனிதாபம் இல்லாம பொதுமக்களை ஏமாத்தி இந்த இலுமினாட்டிக்கு சம்பாதிச்சு கொடுக்குறாங்களோ இவங்களை பாதுகாப்புறதே இவங்க தான். ஒருவேளை எகென்ஸ்டா மாறினா மட்டும்தான் இவங்களை கொலை பண்ணுவாங்க. ரிபப்ளிக் ஆஃப் இந்தியா, ரிபப்ளிக் ஆஃப் ஸ்ரீலங்கா அப்படின்னு ரிபப்ளிக் அப்படிங்கிற வார்த்தை எங்கெங்கெல்லாம் இந்த நாட்டு கேட்குறீங்களோ இதை முழுசா அவங்க பிடிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். யுனைடெட் அப்படின்னா பிடிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். கிங்டம் அப்படின்னா இன்னும் பிடிக்கல, பிடிச்சிட்டு இருக்காங்க, பாதி பிடிச்சிட்டாங்க, மீதி பிடிக்க போறாங்கன்னு அர்த்தம். இதை வச்சு நாம எந்த கண்ட்ரி யாருக்கு பிடிச்சிருக்காங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போ உலகத்தை ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ணி முடிச்சுட்டாங்க, ஆல்மோஸ்ட் முடிச்சுட்டாங்க. இப்போ அவங்களுக்கு போர் அடிக்குது. ஏன்னா ஆரம்பத்துல உலகத்தை கண்ட்ரோல் பண்ணும்போது நோட் அடிக்கும் போது சந்தோஷமா இருந்துச்சு. இப்ப ஏறக்குறைய உலகத்தில் இருக்கிற எல்லா கம்பெனியும் விலைக்கு வாங்கியாச்சு. இனிமேல் கொஞ்ச நாள்ல இவங்க போடுற திட்டமும் சரியா போயிரும் நம்பிட்டு உலகத்தை ஒரு கொடைக்கீழ கொண்டு வர போறாங்க நம்பிக்கை வந்தனால இப்ப என்ன பண்ணிட்டாங்க, இவங்களுக்கு இந்த உலகத்து மேல இந்த பூமி மேல ஆசையே கிடையாது. ஏன்னா ஆல்மோஸ்ட் பூமி வந்துருச்சு. இப்ப இவங்க கவனம் எல்லாம் வேற்று கிரகத்துல தான் இருக்குது. இதுக்காக அமெரிக்கால ஏரியா 51 அப்படின்னு ஒரு பெரிய ஏரியா இருக்குது. இந்த ஏரியால இருந்து வெளி கிரகத்துக்கு பறக்கும் தட்டுகளை எல்லாம் விட்டு ராக்கெட் சேட்டலைட் எல்லாம் விட்டு ஃபுல் ரிசர்ச் பண்ணிருக்காங்க. இப்படி ஊர்ல ஏமாத்தின எல்லா பணத்தையும் வச்சு இப்ப அவங்க செஞ்சுட்டு இருக்கிறது வெளி கிரகத்துல என்ன இருக்குது அப்படின்னு. உடனே கேட்கலாம், இவங்களுக்கு இந்த வேண்டாத வேலைன்னு. இப்போ நம்ம ரேஞ்சுக்கு என்ன பண்ணுவோம், வெளிநாடு போகணும்னு ஆசைப்படுவோம். இன்னொரு லோ லெவல் என்ன பண்ணுவாங்க, வெளியூருக்கு போகணும்னு ஆசைப்படுவாங்க. ஒருத்தர் சைக்கிள் வாங்கணும்னு ஆசைப்படுவாரு, ஒருத்தர் கார் வாங்கணும்னு ஆசைப்படுவாரு, ரொம்ப வசதியானவங்க ஹெலிகாப்டர் வாங்கணும்னு ஆசைப்படுவாங்க. அப்போ அவங்க ரேஞ்சுக்கு ஆசைப்படுறாங்களா? அப்போ இவங்க ரேஞ்சுக்கு என்ன பண்றாங்க, இவங்க வெளி கிரகத்துக்கெல்லாம் போய் சுத்தி பார்க்கணும், அங்க என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்லி இப்போ முழு பணத்தையும் அங்க கொண்டு போய் கொட்டிட்டு இருக்கிறாங்க. இந்த சஞ்சய் சால்வா நம்ம இந்திய நாட்டு வீராங்கனை, அதாவது வெளி கிரகத்துக்கு ராக்கெட்ல போயிட்டு செத்தாங்க இல்லைங்களா, அதுக்கு பின்னால பெரிய கதையெல்லாம் இருக்குது. ஏதோ இவங்க முக்கியமான இன்ஃபர்மேஷன்லாம் அவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க. அந்த இன்ஃபர்மேஷன் வெளியே தெரியக்கூடாது அப்படிங்கிற மறைக்கிறதுக்காக வர்ற வழியில ஒருவேளை இவங்களா அந்த சேட்டலைட்டை அந்த ராக்கெட்டை ஸ்பேஸ் ஷிப்பை கொலாப்ஸ் பண்ணிருக்கலாம். இல்ல போன இடத்துல செத்துருப்பாங்க, அங்க செத்துட்டாங்கன்னு சொன்னா அசிங்கமா இருக்குங்கிறதுக்காக வர்ற வழியில பூமிக்கு கிட்ட வரும்பொழுது வெடிச்சிருச்சுன்னு சும்மா போய் சொல்லுவாங்க. இப்படி நேற்று நடந்த விஷயத்த ஊருக்கே தெரிஞ்ச ஒரு விஷயத்தையே டிவியில தப்பா காப்பிக்கிறாங்க. அப்படிங்கும்போது உதாரணத்துக்கு சென்னையில ஆளுங்கட்சி பந்த் நடத்தும் போது பாருங்க, ஆளுங்கட்சி டிவியில இன்று பந்த் சிறப்பா நடந்தது, கடைகள் மூடப்பட்டுச்சுன்னு காமிச்சிருப்பாங்க. இதே எதிர்கட்சி டிவியை பாருங்க, எதிர்கட்சியில இந்த பந்த் நடக்கவில்லை, ஆளுங்கட்சி தோத்து போச்சு, ஊரில் வழக்கம் போல கடைகள் திறந்துருச்சுன்னு 10 கடை காட்டுவாங்க. இப்ப இவ்வளவு தூரம் வாட்ஸ்அப், மெயில், இமெயில், பேஸ்புக், போன் இவ்வளோ கம்யூனிகேஷன் இருக்கிற இந்த காலத்திலேயே டிவியில தப்பா காமிக்கிறாங்கன்னா இவங்க என்ன வேணா காமிப்பாங்க.
ஸோ ஆக மொத்தம் இவங்களுடைய மொத்த திட்டம் என்னன்னா, உலகத்தை 1 கோடி மக்களை வச்சு மொத்தத்தை அடிமையா வச்சு வேலை வாங்குறது தான் இவங்க மொத்த திட்டம். இதுக்கு தேவையான பில்டிங், ரோடு இதெல்லாம் போடுற வரைக்கும் தான் இந்த 700 கோடி பேர் வச்சிருப்பாங்க. இவங்களுக்கு எந்தெந்த நாட்டில் எந்த மாதிரி ரோடெல்லாம், பில்டிங் எல்லாம் வேணுமோ எல்லாம் கட்டி முடிச்சோடனே இனிமேல் இந்த லேபர்கள் தேவையில்லை அப்படிங்கறக்காக 300 கோடியா மாத்தி, அதுக்கப்புறம் 100 கோடி 50 கோடியா மாத்தி, அதுக்கப்புறம் 1 கோடியா மாத்தி உலகத்தை ஒரே குடைக்கு கீழே இந்த 6000 பேர் சேர்ந்து கண்ட்ரோல் பண்ணி வாழ்ந்து இந்த வர வருமானத்தை வச்சு வெளிக்கிரகத்துக்கு ஆராய்ச்சி பண்றதுதான் இவங்க முழு நேர திட்டம். இதுதான் இவங்க வாழ்க்கை லட்சியம். இதுக்காக தான் இத்தனை பேர் இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ பொதுமக்களை ஏமாத்தி பொய் சொல்லி கொலை பண்ணி இந்த ஒரு திட்டத்தை நடத்திட்டு இருக்கிறாங்க. இதுதான் இவங்களுடைய பிளான். உலக மக்கள் தொகையை பாதியா குறைக்கிறதுக்கு இவங்க பயன்படுத்த போற திட்டம் ரொம்ப மோசமான ஒரு திட்டம். அது என்னன்னா தடுப்பூசி திட்டம். ரொம்ப சிம்பிள். தடுப்பூசி எந்த குழந்தைக்கெல்லாம் போடுறீங்களோ இனிமேல் அந்த குழந்தைகளுக்கு குழந்தையே பிறக்காது. இவ்வளவுதான். இது உலக வைத்தியத்தால் மறைக்கப்பட்ட உண்மை. இது சம்பந்தமா பில் கேட்ஸே நேரடியா ஓப்பனா சொல்லியிருக்கிறாரு. இந்த வீடியோஸ் இருக்கிறதா சில பேர் சொல்றாங்க. அதாவது இப்போ தடுப்பூசி போடுறாங்க இல்லைங்களா ரெகுலரா, எப்போ ஒரு குழந்தைக்கு தடுப்பூசி நீங்க ரெகுலரா கரெக்டா போட்டுட்டீங்களோ அந்த குழந்தைக்கு ஃபியூச்சர்ல குழந்தை பெற்றுக்கிற தன்மை இருக்காது, மாட்டுத்தன்மை உண்டு பண்ணிடும். இது மூலியமாவே பாதி மக்களை குறைக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய சதித்திட்டம். அதனாலதான் நான் தடுப்பூசி போடக்கூடாதுங்கிறத ரொம்ப ஸ்ட்ரிக்டா நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அதுல முதலியா உலகத்துல பிலிப்பைன்ஸ் நாட்டில் இப்போ எல்லா குழந்தைகளுக்கும் அந்த தடுப்பூசி போட்டாங்க. பிலிப்பைன்ஸ்ல இப்போ இருக்கிற எல்லா இளம் பெண்களும் யாருமே குழந்தை பெற்றுக்க முடியல. 3 மாசத்துல 4 மாசத்துல அபார்ஷன் ஆயிருது. இது ஏன்னு எல்லாம் யோசிச்சு பார்க்கும் பொழுது பிலிப்பைன்ஸ்ல ஆல்ரெடி இது போட்டாங்க அப்படிங்கிறது இப்ப கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. இது சம்பந்தமா பிலிப்பைன்ஸ்ல மட்டும் இப்ப அவேர்னஸ் வந்திருக்கு. இதே மாதிரி உலகத்தில் இருக்கிற எல்லா நாட்டுக்கும் எந்தெந்த நாடுகள்லாம் குப்பையா இருக்குதோ, சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்காங்களோ அந்த நாட்டில் இருக்கிற எல்லா மக்களையும் கம்மி பண்றதுக்காக தடுப்பூசியை தான் இவங்க உலகமாக ஒரு ஆயுதமா பயன்படுத்துறாங்கிறது ஒரு அதிர்ச்சியான ஒரு தகவல். நீங்கள் கேட்க இருப்பது உலக அரசியல் என்ற தலைப்பில் பீசோ மாஸ்டர் பேசிய 6 மணி நேர பேச்சின் 6வது பாகம். மொத்தம் 6 பாகம், ஒவ்வொன்றும் 1 மணி நேரம் இருக்கும். இப்ப நீங்க கேட்க போறது 6வது பாகம். மேலும் விவரங்களுக்கு pisomaster@gmail.com அப்படிங்கிற மெயிலுக்கு மெயில் அனுப்புங்க. இந்த உலகை ஆளும் 13 குடும்பமும் என்னென்ன பயிற்சிகள்லாம் பண்றாங்க, அவங்க ஹேபிட்ஸ் என்ன, அவங்களுக்கு எப்படி இவ்வளவு சக்தி கிடைச்சது, எப்படி இதை செய்ய முடிஞ்சது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஏன்னா இதையே நம்ம பார்க்கணும்னு கேட்டா இவங்களுக்கு எதிராக நம்ம உலக அமைதியும் ஆரோக்கியத்தையும் நம்ம கொண்டு வரணும்னா நாமளும் அதை செஞ்சா மட்டும்தான் நமக்கு சக்தி கிடைக்கும். அப்பதான் அவங்க கூட போட்டி ஜெயிக்க முடியும். இவங்க சின்முத்ரா பயன்படுத்துறாங்க. ஆனா ஊருக்கெல்லாம் அது சாத்தானின் முத்திரைன்னு சொல்லி கொடுத்துருவாங்க. இவங்க கவச தியானம் பண்றாங்க, கவச சக்கரத்தை பயன்படுத்துறாங்க. இவங்க பிளாக் மேஜிக் செய்யறாங்க. பிளாக் மேஜிக் அப்படிங்கிறது ஸ்பில்லி சூன்யம் இந்த மாதிரிலாம் பண்றாங்க. லூசிஃபர் அப்படிங்கிற கடவுள் டார்ச் லைட் வச்சிருக்க மாதிரி கடவுளை வச்சு கும்பிடுறாங்க. அந்த கடவுள்கிட்ட இருந்து அளவுக்கு அதிகமான சக்தி வரதா நம்புறாங்க, அதனால வருது. நரபலி நிறைய கொடுக்கறாங்க, பில்லி சூன்யம் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஜாலியா இருக்கிறாங்க. அதாவது மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்றாங்க. இந்த உலகத்துல மனசுக்கு சக்தி இருந்தா போதுங்க, உலகத்துல எல்லாத்தையும் சாதிக்க முடியும். இப்பெல்லாம் ஏன் தெரியுமா யாருமே எந்த ஒரு விஷயத்தையும் சாதிக்க முடியலன்னா மனசுக்கு பிடிச்ச மாதிரி உலகத்துல யாருமே வாழ்றது இல்லைங்க. இப்ப சில நாட்டுல பாத்தீங்கன்னா நான்வெஜ் சாப்பிடுவாங்க, சாராயம் குடிப்பாங்க, ஆனா ஆரோக்கியமா இருப்பாங்க. சில நாட்டுல பாத்தீங்கன்னா பயிர் சாப்பாடு மட்டும் சாப்பிட்டு இருப்பாங்க, எல்லா நோய் வரும். இதுக்கு காரணம் என்னன்னா அவங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்றாங்க, இவங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழல. மனதின் மனம் அப்படிங்கிற ஒரு ஆடியோ
நாம் ரிலீஸ் பண்ணியிருக்கிறோம். அந்த ஆடியோவை முழுசாக வாங்கி பார்த்தீங்கன்னா அது ஒரு 10 மணி நேரம் ஓடும். அது மூலியமா மனதை எப்படி நம்ம கண்ட்ரோல் கொண்டு வர்றது, மனதுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி வாழ்றதுங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்கும். அந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறனால தான் எனக்கு இவ்வளோ சக்தி இருக்குது, இவ்வளோ பவர் இருக்குது, என்னால் இந்த விஷயத்தை இவ்வளோ தெளிவாக தைரியமாக பேச முடியுது. ஏன் முடியுதுன்னா கெட்ட காரியம் பண்ணுற அவங்க என்னென்னமெல்லாம் பண்ணுறாங்களோ நானும் அதே பண்ணுறேன். ஆனால் நல்ல காரியத்துக்கு நான் பயன்படுத்துகிறேங்கிறது தான் உண்மை. எப்பவுமே நல்ல காரியத்துக்கு பயன்படுத்தும் பொழுது நம்ம சக்தி அதிகமாகும், கெட்ட காரியத்துக்கு பயன்படுத்தும் போது சக்தி கம்மியாகும். இவங்களுடைய எனர்ஜி என்னன்னா ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தான் வேலை செய்வாங்க. மற்ற நாள்லாம் ஜாலியாக சந்தோஷமாக நிம்மதியாக டென்னிஸ் விளையாண்டுட்டு ஃபுட்பால் விளையாண்டுட்டு தூங்கிட்டு ஜாலியாக இருப்பாங்க. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், நாய் மாதிரி காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் வேலை செய்கிறோம். அப்போ அதுக்கே மொத்த சக்தி செலவாயிருது. நம்ம என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோன்னு லாங் டேர்ம் திட்டம், அதாவது ஃபியூச்சரை பற்றி கவலைப்படுறதில்ல, இன்றைக்கி வேலை செஞ்சால் போதுன்னு சொல்கிறோம். சில பேர் பார்த்தீங்கன்னா 10 வருஷமாக ஒரு ஆஃபீஸ் போயிட்டு வருவாங்க, மளிகை கடை வச்சுருப்பாங்க, ஞாயிற்றுக்கிழமை கூட லீவ் எடுக்க மாட்டாங்க. கேட்டால் ஒரு நாள் லீவ் எடுத்தால் வியாபாரம் போயிருன்னு சொல்லுவாங்க. ஏங்க, உலகத்தையே கோடிக்கணக்கான, அதாவது கோடிக்கணக்கான இல்லை, கோடிக்கணக்கான பணம் வச்சிருக்கிற ஒருத்தனே ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தான் வேலை செய்கிறான். நீங்கள் அப்படி என்ன சம்பாரிச்சு என்ன பண்ண போகிறீங்க? ஸோ ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடாது, ஸ்மார்ட் ஒர்க்கு தான் பண்ணணும். அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இவங்க மாயர்கள் அப்படின்னு ஒரு 5000 வருஷத்துக்கு முன்னால மெக்சிகோவில் வாழ்ந்த மக்கள் இருக்காங்க. இப்போ புதுசாக கூட கேள்விப்பட்டிருப்போம், மாயன் கேலண்டர் முடிய போகுது, உலகம் அழிய போகுதுன்னு சொல்லி எல்லாரும் பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த மாயர்கள் பயன்படுத்தின எல்லா டெக்னிக்கையும் இவங்க என்ன பண்ணுறாங்க, ரொம்ப தெளிவாக அங்கிருந்து எல்லாம் உருவிட்டு அந்த விஷயங்கள் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிருக்காங்க. ஏன்னா மாயர்கள் ரொம்ப கணிதத்திலையும் வானசாஸ்திரம், அஸ்ட்ராலஜி, அஸ்ட்ரானமி எல்லாமே ரொம்ப கரெக்டாக தெரிஞ்சவங்க. அதை எல்லாத்தையும் இவங்க கற்றுருக்குறாங்க, அதை எல்லாத்தையும் நீங்கள் அப்ளை பண்ணுறாங்க. இவங்க பித்தாக்கரஸ் வாழ்ந்த காலத்தில் ஆரம்பத்தில் வாழ்ந்தனால இவங்க மேத்தமேட்டிக்ஸ் புலி, மேத்தமேட்டிக்ஸை பயன்படுத்தி எல்லாமே கண்டுபிடிச்சி கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. பல சிக்னல் கோடு வேர்டு இதெல்லாம் பயன்படுத்துவாங்க. அடுத்தது அட்டாமா சித்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அட்டாமா சித்தியை இவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணிருக்காங்க. அதாவது வசியம் பண்ணுறது, மற்றவர்களை தன் வசப்படுத்துதல், மோகனம் செய்தது, பிறரை தன் மீது மோகம் கொள்ள செய்தல், ஸ்தம்பம் செய்தது, அப்படியே ஸ்தம்பிக்க செய்வது, உச்சாடனம் செய்கிறது, தீய சக்திகளை அனைத்தையும் விரட்டுவது, ஆக்ரோஷனம் துர்தேவதைகளை பணிய வைப்பது, பேதனம் பேதலித்தி போக செய்வது, வித்வேஷனம் பகையை உண்டாக்கி பிரிப்பது, மரணம் உயிருக்கு கேடு விளைப்பது, இப்படி 8 விதமான மாந்திரீக அட்டாமா சித்திகள்னு சொல்றாங்க இல்லைங்களா. இது பொதுவாக சொல்லுவாங்க இதெல்லாம் செய்யறவங்க கெட்டவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா, இது செஞ்சு இதுல கிடைக்கிற சக்தியை வச்சு நல்ல காரியம் பண்ணலாம், இதை வச்சு கெட்ட காரியம் பண்ணலாம். தயவு செய்து புரிஞ்சுக்கங்க, கத்திங்கிறது ஒரு ஆயுதம், இது சமையலுக்கு பயன்படுத்தலாம், அடுத்த குத்துறதுக்கு பயன்படுத்தலாம். நெருப்புங்கிறது ஒரு ஆயுதம், இதை நாம சமையலுக்கும் பயன்படுத்தலாம், வீட்டை கொளுத்துறதுக்கு பயன்படுத்தலாம். ஸோ அட்டாமா சித்திகளை இவங்க ரொம்ப பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. அதனால தான் இந்த அட்டாமா சித்திகளை செய்கிற எல்லா யோகா சென்டர், எல்லா சாமியார்களையும் இவங்க முடிச்சிடுறாங்க. ஏன்னா அவங்க இருந்தாங்கன்னா, இது சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அப்புறம் உலக மக்களுக்கு தெரிஞ்சிடும். இவங்க சொல்கிற அந்த 1 கோடி மக்களுக்கு இந்த அட்டாமா சித்திகள்லாம் தெரியக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறாங்க. அடுத்தது இவங்க இந்த உடல் உறவு விஷயத்தில் ஒரு பாலிசி ஃபாலோ பண்ணிருக்காங்க. இது ஏற்கனவே ஓஷோ சொல்லி கொடுத்துருக்கிறாரு. பல நாடுகளில் இதுக்கு கோர்ஸ் நடந்துட்டு இருக்குது, இப்போ கூட நடந்துட்டு இருக்குது. பட் இந்தியாவில் இந்த அளவுக்கு இன்னும் வரல. ஏன்னா ஒருத்தனுக்கு ஒருத்தி அப்படிங்கிற ஃபார்முலா இங்கே இருக்கிறதுனால இந்தியாவில் வரும்பொழுது அடிச்சு துரத்திடுறாங்க, அதனால வர்றதில்லை. இந்த செக்ஸ் அப்படிங்கிற விஷயத்தில் அவங்க ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. அதை நான் சூட்சமாக சொல்கிறேன், முடிஞ்சால் புரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு ஆரஞ்சு பழம் பிடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஆரஞ்சு பழம் கொடுக்குறேன், காலையில் மத்தியானம் சாயந்தரம் 3 நேரம் ஆரஞ்சு பழம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன், சாப்பிட்டுக்கிட்டே இருங்க. ஒரு 4 நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு பழம் பிடிக்காம போயிடும். ஏன்னா நம்மகிட்ட எந்த சத்து இல்லையோ அது ஆரஞ்சு பழத்தில் இருக்கிறதுனால பிடிச்சது. திரும்ப திரும்ப ஆரஞ்சு பழம் சாப்பிடும் பொழுது நமக்கு ஆரஞ்சு பழத்து மூலமாக கிடைக்க வேண்டிய எல்லா சத்தும் உடம்புல கிடைச்சி முடிச்ச உடனே மறுபடியும் சாப்பிடும் பொழுது அது திகட்டிடுது. அப்போ நம்ம வேற ஒரு பழம் மாத்தினாதான் அந்த பழத்திற்கு சத்தெல்லாம் நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி உடல் உறவு விஷயத்திலையும் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இதுக்கு ஒரு வரைமுறையே வச்சுக்க மாட்டாங்க.
ஒருவனுக்கு ஒருத்தி அப்படியெல்லாம் கிடையாது. இவங்க குடும்பத்தில் 6000 பேத்துக்குள்ள யாரு வேணாலும் யாரு கூட வேணாலும் இருந்துக்குவாங்க. சிலதெல்லாம் சொன்னா ரொம்ப வெக்கக்கேடா இருக்கும். ஆனா வேற வழி இல்லை, சொல்லித்தான் ஆகணும். இவங்க தன்னுடைய சொத்துக்கள் அடுத்த ஃபேமிலிக்கு போகக்கூடாது அப்படிங்கறக்காக அப்பாவே பொண்ணை தன்னுடைய சொந்த மகளை கல்யாணம் பண்ணிருக்காங்க. அந்த வரல அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இருக்கு. அண்ணன் தங்கச்சி கல்யாணம் பண்ணிக்குவாங்க. சில நேரத்துல பையனே அம்மாவை கல்யாணம் பண்ண மாதிரி இவங்களுக்குள்ள அதெல்லாம் தெரியாது. இவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் பிறந்துட்டா ஆன்மா, அவ்வளவுதான். இது குடும்பம், அண்ணன் தம்பி அப்படியெல்லாம் இவங்க யோசிக்கவே, மாமா மச்சான் அப்படியெல்லாம் யோசிக்கவே மாட்டாங்க. மனுஷங்க அவ்வளவுதான். இந்த 6000 பேருக்குள்ள இவங்க எப்படி வேணாலும் இருந்துக்குவாங்க. ஸோ உடலுறவுல இவங்க ரொம்ப தெளிவா எப்ப தேவையோ அப்போ பயன்படுத்துறாங்க, எப்ப தேவையில்லையோ பயன்படுத்துறது இல்லை. கடமைக்காக எதையுமே செய்யறதில்லைங்கிறதுனால உடலுறவு மூலியமா கிடைக்கிற அந்த எனர்ஜியை வச்சு இவங்க பல விஷயத்தை சாதிக்கிறாங்கிறது இன்னொரு உண்மை. அடுத்தது இவங்களுக்கு பல கொள்கைகள் இருக்கு. அதை பத்தி நம்ம பார்க்கலாம். இந்த ரூல்ஸ் ஆரம்பத்திலேயே இவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த ரூல்ஸை வச்சு தான் இப்போ இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. இது சின்ன வயசுலயே இவங்களுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. என்னன்னு கேட்டா, இவங்க சாத்தான வழிபடுறவங்க. ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க, சாத்தான் அப்படின்னா பேய் பிசாசு கிடையாது. இவங்க அகராதியில சாத்தான் அப்படிங்கிறது என்னன்னா இறை மறுப்பாளர்கள், அவ்வளவுதான். இவங்க சாத்தானுக்கு இன்னொரு டெபினிஷன் வச்சிருக்காங்க. அதனால தைரியமா தன்னை சாத்தான் வழிபடுறவங்கன்னே சொல்லிக்கிறாங்க. இவங்க 8 விதமான விளக்கம் சொல்றாங்க சாத்தானுக்கு. 1, சாத்தான் என்பது இன்பத்தில் திளைப்பது, இன்பத்தை வெறுத்து ஒதுக்குவது அல்ல. 2, சாத்தான் என்பது உயிர்ப்புடன் வாழ்வது, ஆன்மீக கற்பனை கனவுகளை கொண்டது அல்ல. 3, சாத்தான் என்பது தெளிவான ஞானம், சுய ஏமாற்று வேலை அல்ல. 4, சாத்தான் என்பது தகுதியானவர்கள் மீது அன்பாக இருப்பது, ஒன்றுக்கும் உதவார்கள் மீது அன்பை வீணாக்குவது அல்ல. 5, சாத்தான் என்பது பழி வாங்குதலை ஊக்குவிப்பது, இன்னொரு கன்னத்தை காட்டுவது அல்ல. இந்த இடத்துல புரிஞ்சிருக்கும், ஆன்டி கிறிஸ்ட் அந்த கொள்கை வரும். 6வது, சாத்தான் என்பது பொறுப்புள்ளோரிடம் பொறுப்பை கொடுப்பதும், பேய்த்தனமான பைத்தியகாரர்கள் எண்ணங்களை உடையவரிடம் அல்ல. 7, சாத்தான் என்பது மற்றவர்கள் பாவங்களாக கருதுபவற்றை உயர்வாக குறிப்பிடுகிறது. அவை உடல் ரீதியாக, அறிவு ரீதியாக, உணர்வு ரீதியாக இவ்வமைப்பை சேர்ந்தவர்களுக்கு மகிழ்ச்சியை கொண்டு வருகிறது என்று வாதிடார்கள் இவர்கள். அடுத்து 8வது, சாத்தான் என்பது அதை நம்பியவர்களுக்கு மிக நெருங்கிய நண்பனாக இருக்கிறது. ஏனென்றால் அதனுடைய கொள்கைகள் வியாபாரத்தில் உபயோகப்படுத்தப்பட்டு எத்தனை ஆண்டுகளாக வெற்றிகரம் நடைபெறுகிறது. அதாவது சாத்தான் அப்படிங்கிறது என்ன சொல்றாங்கன்னா, இப்ப என்ன தோணுதோ, என்ன ஜாலியா என்ஜாய்மெண்ட் என்னென்ன இருக்க தோணுதோ அந்த மாதிரி ஜாலியா வாழ்ந்துட்டு சாகருக்கு தான் நம்ம பிறந்திருக்குமே தவிர யாருக்கும் பாவபட்சியம் பார்க்கக்கூடாது, கருணை காட்டக்கூடாது. அன்புங்கிறது இருந்தா கூட அன்பா ஒருத்தர்கிட்ட கட்டி பிடிச்சிட்டு இருக்கும் போது கூட, கை குலுக்கும் போது கூட உள்ள தீ மாதிரி எரிஞ்சிட்டு இருக்கணும் அப்படிங்கிறது தான் இவங்க சாத்தானுக்கு 8 விதமான டெபினிஷன் சொல்றாங்க. இந்த டெபினிஷனை தினமும் திரும்ப திரும்ப நினைக்கிறாங்க. அதனாலதான் இவங்க யாருகிட்டையும் அன்பு ஏமாற்றம் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. ஏன்னா இவங்க எப்பவுமே ஒரே மாதிரிதான் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பாங்க. இவங்க ஏகப்பட்ட பித்தலாட்ட வேலை பண்ணி ஊரை ஏமாத்துறதுனால, அதே அந்த உலகத்துல எல்லா டெக்னிக்கும் பயன்படுத்தி ஊரை ஏமாத்துறதுனால இவங்களுக்கு பாம்பின் கால் பாம்பரியும் அப்படிங்கிற மாதிரி எப்படியெல்லாம் ஏமாத்துவாங்கன்னு தெரிஞ்சிருக்கிறதுனால மற்றவங்க ஏமாத்த முடியாது. ஏன்னா இவங்க அதே கண்ணோட்டத்துல பார்த்துட்டு இருப்பாங்க. அடுத்தது, இவங்க 9 விஷயத்தை பாவம்னு சொல்றாங்க. இந்த பாவத்தை செய்யற யாரையும் இவங்க மதிக்கவே மாட்டாங்க. உதாரணத்துக்கு முட்டாள்தனம். ஏன் இந்த 300 கோடி மக்களை கொலை பண்ண போறாங்கன்னா, முட்டாள்தனமா இருக்காங்களாமா. முட்டாள்தனமா இருக்கும்போது உங்களுக்கு பிடிக்கலையாமா. அடுத்து பாசாங்கு காட்டுறது, அடுத்து சுய அனுபவம், சுய ஏமாற்றம், கூட்டு வாழ்க்கை, தொலைநோக்கு பார்வை இன்மை, ஆன்மீக வழிகளில் மறதி, புகழுக்கு எதிர்மறையான விஷயங்கள், அழகுணர்ச்சி இல்லாமை, இப்படி யாரெல்லாம் இருக்காங்களோ இதெல்லாம் பாவம். இவங்க கூட எல்லாம் சேர மாட்டாங்க. இவங்களையெல்லாம் இவங்க வெறுத்து ஒதுக்குறாங்க. அடுத்தது, இவங்களுக்கு ஒரு 11 கட்டளைகள் ஆரம்பத்திலிருந்தே கொடுத்துருவாங்க. இதுக்குத்தான் அந்த ஃபங்க்ஷன்லாம் வைக்கிறாங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, 1, மற்றவர்கள் கேட்டா மட்டும்தான் அறிவுரையோ அபிப்பிராயமோ சொல்லணும், இல்லைன்னா சொல்லக்கூடாது. இது முதல் கண்டிஷன். 2வது, மற்றவர்கள் கேட்க விரும்பினால் மட்டுமே உங்களுடைய கஷ்டங்களையும் துயரங்களையும் அவர்கிட்ட பங்கிட்டுக் கொள்ளணும். 3, எதிரிடமிருந்து ஒருவன் பொய்யாக இருந்தால், எதிரில் இருப்பவன் ஒரு பொய்யாக இருந்தால் அவனுக்கு மரியாதை காட்டு அல்லது அவன் அருகில் செல்வதை தவிர்த்து விடு. பாருங்க, இந்த இடத்துலதான் நாம எதிரில் யாராவது தப்பான ஆள் இருந்தா பண்ணுவோம், திட்டுவோம், அடிப்போம், கோவப்படுவோம்.
இவங்க என்ன சொல்றாங்க, ஒன்றும் ஒதுங்கிரு, இது வெற்று, அவ்வளவுதான், டைம் வேஸ்ட் பண்ணாதே அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு போட்டி வியாபாரி உங்களுக்கு எரிச்சலூட்டினால் அவனை கருணையின்றி கொடுமையாக நடத்துங்கள். பாருங்க, யோசிக்கவே யோசிக்காதீங்க, பிசினஸ் பண்ணுமா யாராதான் சரி முடிச்சுட்டு போயிட்டே இருங்க அப்படிங்கிறது சின்ன வயசுலயே கட்டளையா சொல்லி கொடுத்துட்றாங்க. எதிர்க்கு நபர்கள் சமிச்சை கொடுக்காமல் அன்றி செக்ஸ் ரீதியாக உடல் உறவுகளில் முன்னேறாதீர்கள். அதாவது அனுமதி இல்லாம எந்த ஒரு உடல் உறவுக்கும் நீங்க தயாராகாதீங்க, அது எனர்ஜியை கம்மி பண்ணிரும். இதன் மூலியமாக நமக்கு வீக் ஆகும் பொழுது எதிரிகள் அட்டாக் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. இப்ப பொதுமக்கள் பல பேர் வீக்கா இருக்கிற ஒரே ஒரு காரணம் விருப்பமே இல்லாத உடலுறவு. அதான். ஆறாவது, மற்றவர்களின் பொருட்கள் மீது ஆசை கொள்ளாதீர்கள், ஆனால் மற்றவர்களுக்கு அதுவே சுமையாக இருக்கும் பட்சத்தில் நீங்களே அதை எடுத்துக்கொள்ளுங்க, தப்பில்லை. ஏழாவது, மந்திர தந்திரங்களை உபயோகப்படுத்தி நீங்கள் வெற்றி அடைந்திருந்தால் அதை நன்றியுடன் நினைவு கூறுங்கள். வெற்றி அடைந்த பிறகு அந்த முறையை பற்றி தவறாக பேசினால் ஏற்கனவே அடைந்த எல்லாவற்றையும் நாம் இழந்து விடுவோம். எட்டாவது, உங்களுக்கு சம்பந்தமில்லாத விஷயத்தை பற்றி புகார் கூறாதீர்கள். 9, சிறு குழந்தைகளுக்கு தீங்கு செய்யாதீர்கள். 10, மனிதனை தவிர மற்ற மிருகங்களை உங்களை தாக்காத வரை அவைகளை நீங்கள் உணவுக்கு தேவைப்படும் வரை அதை கொலை செய்யாதீர்கள். பாருங்க, எப்பேற்பட்ட ரூல்ஸ் பாருங்க. மனுஷனை கொலை பண்றது பண்ணிக்கலாமாமா, மிருகங்களை மட்டும் அது நம்மளை தாக்கனாவோ இல்ல உணவுக்கு தேவையான மட்டும்தான் கொலை பண்ணணும், மற்ற இடத்துல சாதாரணமா கொலை பண்ணாதீங்க. ஆனா மனுஷனை எத்தனை பேர் வேணா கொலை பண்ணுங்க அப்படிங்கிறது இவங்களுடைய 10வது ரூல்ஸ். 11வது ரூல்ஸ், திறந்த வெளியில் நடந்து கொண்டிருக்கும் பொழுது யாருக்கும் தீங்கு செய்யாதீர்கள். யாராவது உங்களுக்கு தொந்தரவு கொடுத்தால் அவர்களை நிறுத்தச் சொல்லுங்கள், நிறுத்தவில்லை என்றால் அவனை முடித்து விடுங்கள். இப்படி 11 ரூல்ஸோட சின்ன வயசுல இருந்தே பிராக்டிஸ் கொடுத்து 9 விஷயத்தை பாவம்னு சொல்லி அதுக்கப்புறம் 8 சாத்தானுக்கு விளக்கம் கொடுத்து இப்படி சின்ன வயசுல இருந்தே இவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து வளர்த்திருக்கிறதுனால இவங்களுக்கு பாவம் புண்ணியம்னா என்ன, கருணை அன்புன்னு என்ன தெரியல. அதனாலதான் இவங்க இவ்வளவு பெரிய பிசினஸ் பண்ண முடியுது. தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க, எப்ப கருணையும் அன்பும் இல்லையோ நம்ம பிசினஸ் ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா இதனால பாதிக்கப்படுறது எத்தனை பேருங்கிறத நாம இப்ப கண்கூடா பார்த்திருக்கிறோம். அதனால கருணை அன்பும் இருக்கணும், அதே சமயத்துல மற்றவங்கள்ட்ட ஏமாறல் இருக்கணும். இதுதான் ஞான வாழ்க்கை. இவங்க பண்றது அசுரத்தனமான வாழ்க்கை. நாம தேவர்கள் அப்படிங்கும் போது எப்படி இருக்கணும்னா நல்ல காரியம் பண்ணணும், அதுக்காக யார்கிட்டையும் ஏமாறக்கூடாது. இந்த மாதிரி வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும். இந்த வாழ்க்கை எப்படி வாழ்றதுங்கிறதையும் நாம ஏற்கனவே முக்தி அப்படிங்கிற பேர்ல ஆடியோ விட்டுருக்கிறோம். அதை நீங்க முழுசா கேட்கும் பொழுது அது உங்களுக்கு புரிஞ்சிடும். இதுவரைக்கும் உலக அரசியல்னா என்ன, 13 குடும்பம் எப்படி உலகத்தை ஆழ்ந்துட்டு வருது, இவங்களுடைய பிளான் என்ன, இவங்களுடைய பழக்க வழக்கங்கள் என்ன, எல்லாமே ரொம்ப தெளிவா பார்த்தோம். இப்போ நீங்க எல்லாரும் கேட்கிற கேள்வி புரியுது. சரி, இனி நாம் என்ன செய்யணும்? சொல்யூஷன், தீர்வு. இது ரொம்ப முக்கியமானது. தீர்வு என்னன்னு கேட்டா, நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த உலகத்தை அமைதியா நிம்மதியா வாழ்றதுக்கான ஏற்பாடுகளை உலகத்தில் உள்ள ஒவ்வொருத்தரும் பொறுப்பேற்றுக்கிட்டு செய்யணும். எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கிறோம் யாராவது வரமாட்டாங்களான்னு. அப்ப நாம என்ன பண்றோம்? உண்மையிலேயே யாருமே பொறுப்பு ஏத்துக்கிறதே கிடையாது. எல்லாரும் பொறுப்பேற்றுக்கணும். நான் உலகத்தில் இருக்கிற மக்களை எல்லாம் 3ஆ பிரிக்கிறேன். எல்லாரும் கவனமா கேளுங்க. 1, தம்பி நீ சொல்றதெல்லாம் நான் ஒத்துக்க முடியாது, இந்த விளையாட்டுக்கு நான் எல்லாம் வரல, எனக்கு வேற வேலை இருக்குது, நான் என் குடும்பத்தை பார்க்கணும், சம்பாதிக்கணும், சாப்பிடணும், குழந்தை பெற்றுக்கணும், வாழணும், அதனால நான் இந்த மாதிரி விளையாட்டுக்கெல்லாம் வரமாட்டேன், சாரி அப்படின்னு யாரெல்லாம் ஒதுங்கி போறீங்களோ அது முதல் கேட்டகரி, முதல் குரூப். 2வது குரூப்பு, என்னால் முழுசா இதை ஒன்றும் மாத்திரக்கான முயற்சியெல்லாம் செய்ய முடியாது, நான் என் வேலையை பார்த்துக்கிட்டு அப்பப்போ கொஞ்சமா பார்ட் டைமா இதை பத்தி யோசிக்க முடியும் அப்படிங்கிறவங்க 2வது குரூப். 3வது குரூப், இது நாட்டில் ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனை, அதனால முழு மூச்சா நான் இதுக்கான வேலைகளை செய்வேன், உலக மக்களை மாற்றுவேன், நான் பொறுப்பேற்றுக்கிறேன் அப்படின்னு 3வது குரூப்.
எல்லாரும் நல்லா யோசிங்க, உடனே முடிவெடுங்க. இந்த 3 குரூப்ல நீங்க யாருன்னு டக்குன்னு முடிவெடுங்க. முழுசா உலக மக்களுக்கு அமைதிக்காக பாடுபடுறதுக்கு ரெடியா இருக்கீங்களா? அதுக்காக எல்லா வேலையும் விட்டுட்டு நான் முழுசா வர சொல்லல. மனசார முழுசா நீங்க என்ன வேலை செய்றீங்களோ செஞ்சுக்கிட்டு அவங்கவுங்க ஊர்ல அவங்கவுங்க மதத்துல அவங்கவுங்க வீட்டுல இருந்துட்டு ஒரு காரியம் செய்யணும், அவ்வளவுதான். அது செஞ்சா இந்த உலகத்தை அமைதியாக்கிடலாம். அது செய்யறதுக்கு ரெடியா இருக்கீங்களா? 1. இல்லைங்க பார்ட் டைமா செய்யறேன் 2. 3வது நான் எதுவும் செய்ய மாட்டேன், உன் வேலையை என்னவோ பார்த்துட்டு போ அப்படிங்கிறது 3. இது யாருங்கிறத முடிவு பண்ணிட்டீங்களா? எனக்கு இந்த வேலை வேண்டாம், நான் என் வேலையை மட்டும்தான் பார்ப்பேன் யாரெல்லாம் சொன்னீங்களோ நீங்க சீக்கிரமா செத்து போயிருங்க. ஏன்னா நீங்க இருந்து உலகத்துக்கு பிரயோஜனமே கிடையாது. உங்களால எனக்கும் பிரயோஜனம் இல்லை, அந்த இலுமினாட்டிக்கும் பிரயோஜனம் இல்லை. சாப்பிட வேண்டியது, வேலைக்கு போக வேண்டியது, குழந்தை பெற்றுக்க வேண்டியது, படுத்து நல்லா தூங்க வேண்டியது. உலகத்தை என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு பார்க்கறதில்ல. அப்படி யாராவது சொன்னாலும் கேட்கறதில்ல, கேட்டு பொறுப்பு ஏத்துக்கிறது இல்லை. நீங்க இருந்தா என்ன இல்லாட்டி என்ன? உங்களை மாதிரி ஆளுகளை தான் 300 கோடி பேர்த்த கொலை பண்றதுக்கு பிளான் பண்ணியிருக்கிறாங்க. 2வது கேட்டகரி, நான் பார்ட் டைமா செய்வேன் அப்படிங்கிறவனுக்கெல்லாம் சொல்லிக்கிறேன், செய்யுங்க. என்ன செய்யுங்கன்னா, நினைச்சா போதுங்க இந்த உலகத்தை மாத்தலாங்க. இந்த 13 பேர் சேர்ந்து, இவங்க மனுஷங்க தான், இவங்க யாரும் கிடையாது. இந்த 13 மனுஷங்க எப்படி உலகத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு முடிஞ்சதுன்னா எண்ணம். அவங்க நம்புறாங்க என்னால முடியும்னு, அவங்க சாதிச்சு காட்டுறாங்க. நாம நம்பல, அதனால சாதிச்சு காட்டல, அவ்வளவுதான். ஏங்க, உலகத்தை கெடுக்கிறதுக்கு 13 பேர் இருக்கும் பொழுது உலகத்தை காப்பாத்துறதுக்கு ஒரு 14 பேர் இருக்க மாட்டோம் உலகத்துல? யாருக்கு தில் இல்ல? நான் ரெடி. எத்தனை பேர் வரீங்க? அவ்வளவுதான். யாரெல்லாம் பார்ட் டைமா நான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்றீங்களோ உங்க எல்லாத்துக்கும் சொல்றேன், சங்கல்பம் பண்ணுங்க, நினைச்சு பாருங்க. இப்ப நான் நிறைய ரூல்ஸ் சொல்லுறேன், என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு. எல்லாத்தையும் கேட்டு எதெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுங்க. ஒண்ணுமே முடியலையா, காலையில எந்திரிச்ச உடனே நான் சொல்றத 3 முறை திரும்ப சொல்லுங்க, நினைச்சு பாருங்க, உருகுங்க. நைட்டு தூங்குறதுக்கு முன்னால நான் சொல்றத திரும்ப சொல்லுங்க, சாப்பிட்றதுக்கு முன்னால நான் சொல்றத சொல்லுங்க. ஒரு பேப்பர் எடுத்து எல்லாரும் எழுதுங்க. இந்த சங்கல்பத்தை வேதாத்திரி மகரிஷி ஐயா அவர்கள் உலக சமாதானம் அப்படிங்கிற பேர்ல ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. அவர் ஏற்கனவே யோசிச்சு முடிவெடுத்திருக்காரு போல் இருக்கு. அதனால ஒரு பேப்பர் எடுத்து நான் சொல்றத எழுதிட்டு, இனிமேல் காலையில் எந்திரிச்சு உடனே 1 முறை, 3 முறை, நைட்டு தூங்குறதுக்கு முன்னால 3 முறை, சாப்பிடும் பொழுது 3 முறை மட்டும் சொல்லி பாருங்க, நினைச்சு பாருங்க. இந்த எண்ணம் உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்து நினைக்கும் பொழுது அது கண்டிப்பா நடந்தே தீரும். நமக்கு கத்தி தேவையில்லை, புத்தி தேவையில்லை, எண்ணம் இருந்தால் போதும். எழுதுங்க. உலகிலுள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். உலகத்து நாடுகளின் எல்லை காக்க ஓருலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும். உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு வளம் காத்து வாழ வேண்டும். உலகெங்கும் மனிதகுலம் அமைதி என்னும் ஒரு வற்றாத நன்னிதி பெற்றுய்ய வேண்டும். இதோட பேப்பர்ல எழுதி திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருங்க, நினைச்சு பார்த்துட்டே இருங்க, கண்டிப்பா நடக்கும். சீக்ரெட் அப்படின்னு ஒரு படம் இருக்குது, அது 1.5 மணி நேரம் ஓடுற ஒரு இங்கிலீஷ் படம், த சீக்ரெட் அப்படின்னு பேரு. அந்த படத்தை எல்லாரும் திரும்ப திரும்ப பாருங்க. ரகசியம் அப்படிங்கிற தமிழ் படம் இருக்கு, தமிழ் டப்பிங் பண்ணி இருக்குது. தேவைப்பட்டா நம்ம கிட்ட நீங்க கேட்டு வாங்கிக்கிங்க. அந்த சீக்ரெட்டுங்கிற படத்தை உலகத்தில் இருக்கிற எல்லாரும் மாசத்துல 1 முறையாவது திரும்ப பார்க்கணும். சீக்ரெட்னா என்னன்னா, நாம எது நினைக்கிறோமோ அது நடக்கும். இந்த இலுமினாட்டி என்ன பண்றாங்கன்னா, டிவி பேப்பர் மூலியமாக நம்மள தாழ்வா நினைக்க வச்சுட்டே இருக்கிறாங்க. அதனால நம்மளால சாதிக்க முடியல. நாம எல்லாரும் உயர்வா நினைக்கும் பொழுது கண்டிப்பா சாதிக்க முடியும். அதனால எல்லாத்தையும் கேட்டுக்கிறேன், எண்ணத்தால ஒன்று சேருவோம், நினைச்சு பார்ப்போம், இந்த உலகத்தை மாற்றுவோம். 3வது, யாரெல்லாம் நான் ஆக்ஷன் எடுக்க ரெடியா இருக்கிறேன், நான் பொறுப்பேற்றுக்கிறேன்னு சொல்றீங்களோ, இப்போ நான் நிறைய ரூல்ஸ் எல்லாம் சொல்லுவேன், அதெல்லாம் கவனமா